الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, முக்தாராத் மின் அதபில் அரப், அதபில் அரபிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள். அரபு இலக்கியத்திலிருந்து முக்தாராத் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள். இஃப்தாரா என்பதிலிருந்து வர்றது. அப்போ இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளை கொண்ட கிதாபுகள். எது சம்பந்தமான கலை என்றால் அரபி இலக்கியம் சம்பந்தமான கலை. அந்த இலக்கியத்தை நமக்கு எடுத்து காண்பிப்பதற்காக வேண்டி கிதாபுடைய ஆசிரியர் தேர்ந்தெடுத்து கொண்ட முதல் கலாம் குர்ஆனாக இருக்கிறது. குர்ஆனிலிருந்து இலக்கியம் நிறைந்த அதப் குவிந்திருக்கக்கூடிய சில ஆயத்துகளை நமக்கு சுட்டி காண்பித்தார்கள். அதற்கு பிறகு ஹதீஸ்களுடைய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுகள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள், அதற்கு பிறகு பல அதப் இலக்கியத்திலே பல கலை தேர்ச்சி பெற்ற அந்த ஆசிரியர்களுடைய கிதாபுகளில் இருந்தும் விதவிதமான தலைப்புகளின் கீழ் நமக்கு வெறும் இலக்கியத்தை கற்றுத்தருவதல்ல, அதனோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய சில மிக முக்கியமான உபதேசங்களையும் நமக்கு அதன் மூலம் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு வஸ்ஃபு ஜாஹித் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு உலக பற்றற்றவர், அவருடைய தன்மைகள் என்ன, அது என்பது இது கதையோ அல்லது கற்பனையோ கிடையாது. மாறாக வாழ்ந்த நபருடைய வாழ்க்கையை எடுத்து கூறுவது. நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அரபிகள் கவிதைதான் எல்லாம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, கவிதை என்பது அதிகமாக கற்பனைகள் தான். உரைநடை மூலமும் இலக்கியத்தை மக்களுக்கு எளிமையான முறையிலே போதிக்க முடியும் என்று எடுத்து காட்டக்கூடிய ஒரு கிதாபு தான் இதுவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது வெறும் வார்த்தைகளாக மட்டும் இருக்காது, உள்ளத்தை துடைக்கக்கூடியவைகளாகவும் இருக்கும் என்பதை சொல்லி காண்பித்தோம். அந்த அடிப்படையில் தான் இங்கு வரக்கூடிய பாடங்கள், நாம் காணக்கூடிய பாடங்களுடைய நிலை அதுதான். எனவே இதை நாம் வெறும் இலக்கியம் மட்டும் என்று கருதாது, வார்த்தைகளோடு நிறுத்தி விடாது, வார்த்தைகளுக்கு உள்ளாக சென்று அதனுடைய ஆழத்தில் புகுந்து அதனுடைய அமல்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அசல் நோக்கமாக இருக்கு. இது நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிக பெரும் நன்மைக்குரிய காரியமாகவும் மிக உயர்ந்த சேவையாகவும் இருக்கிறது. இந்த சேவை, இந்த நன்மையை பெறுவதற்கு நாமும் இந்த நன்மையிலே ஒன்று சேருவோம், இன்னும் அதற்காக முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவு என்பது தங்களுடைய யோசனைகளையும் தங்களுடைய துவாக்களிலேயும் இந்த ரகீப் நிறுவனத்திற்காக சேர்த்து செய்யுங்கள். அதோடு சேர்த்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள், நன்கொடைகளாக இந்த நிறுவனத்திற்கு வழங்கி நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை, அருள் செல்வங்களை அல்லாஹ் வழங்கியதை வாடி வழங்கி நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவான். எனவே வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம், பாடத்தினை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஃபு ஜாஹித் இப்னி சம்மாக்.
ஜாஹிதின் தன்மை, அதாவது உலகப் பற்றில்லாதவரின் தன்மைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இஸ்ஹத் ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ் வஸ்ஹத் ஃபின்னாசி யுஹிப்புக்கன்னாஸ். நீ உலகத்தை விட்டும் பற்றற்றவனாக இரு. உலகத்துடைய ஆசா பாசம், உலகத்துடைய ஆர்வத்தில் மூழ்கி விடாது. உலகத்தை விட்டும் பற்றற்றவனாக இரு. அல்லாஹு தாலா உன்னை நேசிப்பான். வஸ்ஹத் ஃபின்னாஸ், மக்களை விட்டும் தேவையில்லாதவனாக இரு. யுஹிப்பு கன்னாஸ், மக்கள் உன்னை நேசிப்பார்கள் என்று ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அதனுடைய பிம்பங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சரி, இந்த கிதாபை, இந்த பாடங்களை இந்த பாடத்தை நமக்கு எடுத்து கூறக்கூடியவர். அவருடைய கிதாபிலிருந்து தான் இந்த பாடம் நமக்கு எடுத்து தரப்படுகிறது. அதேபோல் அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்களோ அந்த தாவூது தாயி என்று சொல்லப்படக்கூடிய அவர்களும் அதே நிலைதான். அவர்களுடைய உலகப்பற்றற்ற தன்மையும் நமக்கோர் அழகிய முன்மாதிரி வழிகாட்டியாக திகழ்கிறது. இவைகளை நாம் நம்முடைய அமல்களிலே கொண்டு வர வேண்டும். சென்ற பாடங்களிலே அவர்கள் எவ்வாறு தன்னுடைய நஃப்ஸை, ஆன்மாவை அடக்கி வைத்தார்கள், அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். அது சாதாரண விஷயமல்ல, அது மாபெரும் ஒரு சிரமத்திற்குரிய காரியம்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு ரொட்டி துண்டு, 2 ரொட்டி துண்டுகளை ஒரு மாதத்திற்கு வைத்து கழித்து விடுகிறார்கள் என்பதை பார்த்தோம். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேள்விப்படக்கூடியவர் அவரை பார்த்து கூறுவார், இது போன்ற பொறுமை யாருக்கு இருக்கும், இது போன்ற உறுதி எவரால் இருக்க முடியும் என்று கூறும் அளவிற்கு அவருடைய அந்த நஃப்ஸை அடக்கக்கூடிய அந்த பயிற்சி, அந்த தன்மை, அதற்காக அவர் படக்கூடிய சிரமம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அவருக்கு முன்னால் அவர் உலகத்தை சாதாரணமானதாகத்தான் பார்த்தார். அவருடைய தனிமை, நம்மெல்லாம் எனது சிறையில் இருக்கும் பொழுது சொன்னாங்கல்ல, அதாவது அவர் தன்னை தனிமையிலே ஆக்கி கொண்டார். அவர் யாரிடமும் பேச வேண்டும் என்று ஆசை கொள்ளவில்லை, யாருடனும் அமர வேண்டும் என்று ஆசை கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹுவைத்தான் தன்னுடைய உடன் அமரக்கூடியவனாகவும் தன்னுடைய பேச்சுக்கு துணைவனாகவும் ஆக்கி கொண்டார். அதேபோல் அவருடைய வாசலிலே திரை கிடையாது, கீழே விரிப்பு கிடையாது. அதேபோல் அவர்களுடைய தண்ணீரை எடுத்து வைக்கவும், சாப்பிடுவதற்கும் மற்ற விஷயங்களுக்காக வேண்டியும் எந்தவித தனிப்பட்ட பாத்திரமும் பெரிய அளவில் கிடையாது. அவர்கள் உது செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தை தான் உணவிற்காகவும் தண்ணீர் குடிப்பதற்காகவும் பயன்படுத்தினார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் அவர்கள் எதை இந்த உலகத்திற்காக செலவழித்தார்களோ அது மிக 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 சிறந்தது. எதை விட்டார்களோ அது மிக இழிவானது. அவங்க எடுத்து அதை விட்டுட்டாங்களே, அது இவ்வளவு பெரிய நஷ்டத்தை அவங்களால் விடப்பட்டது மிகவும் கேவலமானது. அதை தரவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட இதைத்தான் விட்டார்கள். அவர்கள் மறுமையினுடைய அந்த உயிரை கொண்டு, அதாவது வெற்றி அடைந்து விட்டார்கள், பாக்கியம் அடைந்து விட்டார்கள். இந்த உலகத்துடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரபல்யம் என்பதை விரும்பவே இல்லை. அவர்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான மிதப்பும் ஆச்சரியமும் நுழைந்துவிடக் கூடாது என்பதிலேயும், எந்த விதமான குழப்பங்களும் அவரை தீண்டிவிடக் கூடாது என்பதிலேயும் கண்ணும் கருத்துமாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை பிரபலமாக்கி விட்டான். அவருடைய அமல்கள் இருக்கிறதே, இன்று பார்த்தாலும் அதை பின்பற்றக்கூடியவர்கள் மிக மிக அதிகமானவர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்கள் இறந்ததற்கு பின்பும் அவர்களை உயர்ந்த சங்கை, உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டான் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இப்பொழுது வாருங்கள், நாம் பாடத்திற்குள் செல்வோம். இது போன்ற பெரியார்கள், நல்லோர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்கிக்கொண்டு, அதே நேரத்திலே எதை பின்பற்ற வேண்டுமோ இவைகளெல்லாம் சொல்லப்பட்டாலும், இவருடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கப்பட்டாலும்,
நம்முடைய அசலான முன்மாதிரி என்பது யார்? உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம், பாடங்களை பார்ப்போம். அல்லாஹு தாலா புரியக்கூடிய தன்மையை விளக்கத்தை தந்தருவானாக. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم صببت عليه من الماء ما يكفيك ثم استبغت به ملحا فهذا இதாமுக ஹல்வாக்க. ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உணவு, அவர்களுடைய பாத்திரம், இதை பற்றியெல்லாம் பேசப்பட்டு முடிந்த நிலையில் அடுத்து அவர்களை பற்றி வமன் சமிஅ பிமிஸ்லிக சபரக அவ் அஸம அஸ்மக வமா அظنك இல்லா قد لحقت بالماضين. யார் கேட்டிருப்பார் மிஸ்லக பிமிஸ்லிகல உங்களை போன்ற ஆட்களை, சபருக்க உங்களை போன்று பொறுமையை மேற்கொண்ட நபரை போன்றோ, அல்லது அஸ்மக உங்களை போன்று உறுதியாக வைத்த அந்த மனிதரை போன்றோ யார் கேள்விப்பட்டிருப்பார்? ஒமா அதுன்னுக்க நான் உங்களை கருதவில்லை, இல்லா திட்டம் இல்லா தவிர கது திட்டமாக லஹிக்த நீங்கள் அடைந்து விட்டீர்கள் பில் மாலீன் முன்னோர்கள், அதாவது முன்காலத்தவர்கள், முன் சென்றோர்களுடன் நீங்கள் கலந்து விட்டீர்கள், நீங்கள் அவர்களோடு இணைந்து விட்டே தவிர நான் உங்களை எண்ணவில்லை. வமா அதுன்னுக்க இன்னும் நான் எண்ணவில்லை உங்களை, இல்லா வமா அதுன்னுக்க இல்லா கது ஃபுல்லில்தல் ஆஹரீன் நான் உங்களை எண்ணவில்லை தவிர திட்டமாக நீங்கள் ஃபுல்லில்த சிறப்புப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் அல் ஆஹரீன், அதாவது பின்னோர்களை காட்டிலும். ஆஹரினா மாலினா கடந்த காலத்தவர்கள், ஆஹரினா பின்னாடி வரக்கூடியவர்கள். பின்னாடி வரக்கூடியவர்களை விட நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து சிறப்புப்படுத்தப்பட்டு விட்டீர்கள், இதை தவிர நான் உங்களை கருதவில்லை. வலா அஹ்சிபுக இல்லா கது அத்அப்தல் ஆபிதீன் வலா அஹ்சிபுக நான் உங்களை எண்ணவில்லை, இல்லா தவிர கது திட்டமாக அத்அப்தல் ஆபிதீன் நீங்கள் ஆபிதீன்களை, அதாவது இபாதத் செய்தவர்களை, இபாதத் செய்யக்கூடியவர்களை எல்லாம் சடைவாக்கி விட்டீர்களே, திட்டமாக சடைவாக்கி விட்டே தவிர நான் உங்களை அறியவில்லை. அதாவது எந்த அளவுக்கு சொன்னால், உங்களுடைய இபாதத் உங்களை அடைய வேண்டும் என்றால் ஆபிதீன்கள் கண்டிப்பாக மிக 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 சடைவடைந்து வந்தால்தான் உங்களை நெருங்க முடியும். அந்த அளவிற்கு உங்களுடைய வணக்கங்கள் எல்லை மீறி மிகவும் உச்சக்கட்டத்தை அடைந்ததாக இருக்கிறது. அம்மல் மஸ்ஜூன் சிறை பிடிக்கப்பட்டவன் ஃபயகூனு மஅன் நாசி அவன் ஆகியிருப்பான் மஅன் நாசி மக்களுடன், மஹ்பூசன் சிறைப்பிடிக்கப்பட்டவனாக. கைதியானவன், சிறைப்பிடிக்கப்பட்டவன் தன்னுடைய அங்க வேறு கைதிகளோடு என்ன செய்வான், அங்க அமர்ந்திருப்பான், மக்களோடு இருப்பான். என்ன சுபிஹிம் அவர்களை கொண்டு அவன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்து கொள்வான், கொஞ்சம் மனதிற்கு நிம்மதி அடைந்து கொள்வான். அந்த ஆனால் நீங்களோ நப்சக்க உங்களுடைய நப்சை நீங்கள் சிறை பிடித்து வைத்திருக்கிறீர்கள், ஃபீ பைத்திக்க உங்களுடைய வீட்டிலேயே, வஹ்தக்க தனியாக, ஃபலா முஹ்திஸ எந்தவித பேசக்கூடிய பேச்சாளரும் உங்களுக்கு உடன் கிடையாது. அதாவது ஃபலா முஹ்திஸனா பேசக்கூடியவர்கள் கிடையாது. அதே போல ஜலீச மஅக்க உங்களோடு அமரக்கூடியவரும் யாரும் கிடையாது. உங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கும் ஆள் கிடையாது. நீங்க யாரோட ஜலீசு உங்களோட என்னது ஃபலா முஹ்திஸுன் வ ஜலீசுன் அதாவது மஅக்க உங்களுடன் பேசக்கூடியவரும் கிடையாது, வ ஜலீசும் மஅக்க உங்களுடன் அமர்ந்து இருக்கக்கூடியவரும் கிடையாது. வலா அதிரி நான் அறியவில்லை, ஐயல் உமூரி அஷத் அலைக்க எந்த விஷயம், ஐயல் உமர எந்த விஷயம் உங்கள் மீது அஷத்து அலைக்க மிகவும் கடுமையாக இருக்கிறது என்பது நான் அறியவில்லை. அல் ஹல்வத்து ஃபி பைத்திக்க உங்களுடைய வீட்டிலே, ஹல்வத்தன்னு சொல்லலாம், அதாவது நீங்கள் ஹல்வத்து ஃபி பைத்திக்க உங்களுடைய வீட்டிலே தனிமையாக இருப்பது,
தமுர்ரு பிக்க ஷுஹூர், உங்களை கொண்டு கடந்து விடுவது. தமுருனா கடக்கிறது, அஷ்ஷுஹூர் மாதங்களும், வஸ்ஸினூன் வருடங்களும் உங்கள் மீது கடந்து விடுகிறதே அதையா, அம் அல்லது தர்க்குக்கல் மதாயிம வல் மஷாரிப, உங்களுடைய விடுதலை, நீங்கள் விட்டு விடுதலை எதை, அல் மதாயிம் உணவுகளையும் உணவு சாப்பாட்டையும், வல் மஷாரிப குடிபானங்களையும், உணவையும் விடுறீங்க குடிபானங்களையும் விட்டு விடுவதை நான் எதை கடுமையானதாக கருத முடியவில்லை, அதாவது எதை நான் கடுமையானதாக கடுமையான விஷயமாக எண்ணுவது என்பதை நான் அறியவில்லை. அப்போ ஒன்று வந்து நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க, பல மாதங்கள் போய்விடுகிறது, பல வருடங்கள் போய்விடுகிறது. இது மிக கஷ்டமானதா, அல்லது உணவுகளையும் குடிபானங்களையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே சாப்பிடாம குடிக்காம இருக்கிறீர்களே, இது கஷ்டமானதா என்பதை நான் அறிய முடியவில்லை, என்னால் கணிக்க முடியவில்லை. வலா சத்ர அலா பாபிக்க, உங்களுடைய வீட்டின் மீது எந்த திரையும் கிடையாது, கதவு கிடையாது, நினைச்சா உள்ள வர்ற மாதிரி தான். வலா ஃபிராஷ தஹ்தக்க, உங்களுக்கு கீழே எந்த விரிப்பும் கிடையாது. வலா ஃபிராஷனா விரிப்பு என்பது கிடையாது. தஹ்தக்க உங்களுக்கு கீழே. வலா குல்லத்த வலா குல்லத்தன் எபுருது ஃபீஹா மாவுக்க. வலா குல்லத்த அப்படின்னா அர்த்தம், வலா குல்லத்த எந்தவித பானையும் கிடையாது. அதாவது குள்ளத்து சொல்றோம்ல, சின்ன பானைகளுக்கு சொல்றது. எபுருது அது ஃபீஹா, அதிலே குளிராகுமே, மாவுக்க உங்களுடைய தண்ணீர் குளிராகுமே, அப்படிப்பட்ட எந்தவித பானையும் குள்ளத்தும் கிடையாது உங்களிடம். வலா கஸ் அத்த, தட்டும் கிடையாது. யகூனு ஃபீஹா, அதிலே ஆகியிருப்பதற்கு. கதாவுக்க வ அஷாவுக்க ஃபீஹா, அதிலே அந்த பாத்திரத்திலே தான் கதாவுக்கு உங்களுடைய காலை உணவும் இருக்கிறது, வ அஷாவுக்க உங்களுடைய மாலை உணவும் இருக்கிறது, இரவு உணவும் இருக்கிறது. மித்ஹரத்துக்க குல்லத்துன், இந்த இடத்துல குல்லத் என்ற இந்த வார்த்தை வந்திருக்குது குல்த்துங்கிற மாதிரி, ஆனா இது கிடையாது. மேல வந்திருக்கு அந்த குல்லத்துன் குண்டுத்தா. அப்போ குல்லத்துங்கிறது தான் சரியானது. மித்துஹரத்துக்கங்கிறது முபத்ததாவாயிரும், குல்லத்துங்கிறது ஹபர் ஆயிரும். அப்போ உங்களுடைய அந்த உது செய்யக்கூடிய பாத்திரம்தான் உங்களுடைய உங்களுடைய புழக்க பாத்திரமாக இருக்கிறது. குல்லத்துனா சிறிய பாத்திரத்துக்கு சொல்றது, அதுதான் உங்களுடைய எல்லா தேவைக்கும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறது. அப்போ இரண்டு ரெண்டு உணவு தான், ஒன்று வந்து காலை உணவு, இன்னொன்று இரவு உணவு. அந்த இரண்டையுமே எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரம் உங்களிடம் இல்லை. வக்கஸ் அத்துக்க தௌருக்க, உங்களுடைய தட்டு இருக்கிறதே தௌருக்கன ஒரு சிறிய பாத்திரமாக இருக்கிறது, சின்ன பாத்திரம், ரொம்ப பெருசு கிடையாது. குல்லு அம்ரிக்கையா தாவூத் அஜபுன், எங்களுடைய தாவூதே உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் தாவூதே அஜபுன் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது, பெரிய ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கு. சாதாரணமான விஷயம் அல்ல, பெரும் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. அமா குன்த தஷ்தஹி மினல் மாஇ பாரிதஹு வலா மின தஆமி தய்யிபஹு, அமா குன்த நீங்கள் ஆகியிருக்கவில்லையா, தஷ்தஹி விரும்பக்கூடியவர்களாக, மினல் மாய் தண்ணீரிலிருந்து, பாரிதஹு அதனுடைய குளிர்ச்சியான தண்ணீரை, அதாவது குளிர் நிறைந்த அந்த தண்ணீரை, அல் மா உ அப்போ அந்த குளிரூட்டக்கூடிய குளிரான தண்ணீரை நீங்கள் விரும்பவில்லையா. ஒலா மின தஆமி இன்னும் உணவிலிருந்து நீங்கள் ஆசைப்படவில்லையா. தெய்யுபஹு அதிலே மிக அழகான ருசியான உணவை நீங்கள் எதிர்பார்க்கவில்லையா. வலா மினல் லிபாசில் இனஹு, ஆடையிலிருந்து நீங்கள் விரும்பவில்லையா, மென்மையானது, அதில் மென்மையானது இருக்க வேண்டும் என்று மிருதுவானதை நீங்கள் ஆசைப்படவில்லையா. அணிவதற்கு ஆசைப்படத்தான் செய்தீர்கள். தண்ணீரில் குளிரான தண்ணீர் வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்தது. உணவிலே மிகவும் ருசியான உணவு ஆசை இருக்கத்தான் செய்தது. இன்னும் ஆடையிலே மிகவும் மென்மையான மிருதுவான ஆடையின் ஆசை இருக்கத்தான் செய்தது. பலா எல்லாம் இருந்தது. ஏனிலே வலா கிணக்கு என்றால் நீங்கள் ஜஹத்த ஃபீஹி, அதில் நீங்கள் பற்றற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். லிமா பைன எதைக்க, உங்களுக்கு முன்னால் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை முன்வைத்து. அப்படின்னா என்னது, மறுமை என்பது ஒன்று இருக்கின்றது, மரணம் என்பது ஒன்று இருக்கிறது. இப்படி உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் முன்வைத்து இதிலே நீங்கள் உலகப்பற்றற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஃபமா அஸ்கர மா பதல்த, ஃபமா அஸ்கர எவ்வளவு சிறிய விஷயமாக இருக்கிறது, மா பதல்த நீங்கள் செலவு செய்தது. அதாவது நீங்க செலவு செய்து ரொம்ப சிறிய விஷயம், ஏன்னா நீங்க ரொம்ப சாதாரண விஷயத்தை செலவு செஞ்சீங்க, ரொம்ப கிடையாது.
ஒமா ஹக்கர மா தரக்த, நீங்கள் எதை விட்டீர்களோ, அம்மா ஹக்கர எவ்வளவு கேவலமானதாக இருக்கிறது, மா தரக்த நீங்கள் எந்த ஒன்றை விட்டீர்களோ அது. அப்போ நீங்கள் இந்த உலகத்தை விட்டுட்டீங்க, அதனுடைய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டீங்க, சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே உலகத்துடைய அந்த ரொம்ப மென்மையான ஆடை இது போன்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் இழிவானது தான். அதனால் நீங்கள் விட்டதெல்லாம் மிக எவ்வளோ ஒரு இழிவானது. ஒமா ஐசர மா ஃபால்த ஃபி ஜம்பி மா அமல்த, ஒமா ஐசர எவ்வளவு லேசானது, மா ஃபால்த நீங்கள் எந்த ஒன்றை செய்தீர்களோ அது எவ்வளவு லேசானதாக இருக்கிறது. ஃபி ஜம்பி, அதாவது ஃபி ஜம்பி மா அமல்த, நீங்கள் எந்த ஒன்றை ஆசைப்பட்டீர்களோ அந்த விஷயத்திலே பார்த்தால், அதாவது உங்களுடைய தரப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எதை செய்தீர்களோ அது மிக லேசானதாக இருக்கிறது. அதாவது நீங்கள் எந்த ஒன்றை ஆசைப்பட்டீர்களோ, அதாவது ஒமா ஐசர மாஃபல், நீங்கள் எந்த ஒன்றை செய்தீர்களோ அது மிகவும் லேசானது. ஃபி ஜம்பி உங்கள் புறத்திலே மா அமலைத்தை, நீங்கள் ஆசை எந்த ஒன்றை ஆசை கொண்டீர்களோ அதன் அடிப்படையிலே அதன் புறத்திலே நீங்கள் செய்தது மிகவும் லேசானது. அதாவது நீங்கள் விரும்புறீங்கல்ல, நீங்கள் மறுமையை விரும்புறீங்க, மறுமையில வெற்றி அடையணும்னு விரும்புறீங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விரும்புறீங்க, அதுதான் உங்களுடைய ஆசை. அப்போ அந்த ஆசையினுடைய பக்கத்தில் நீங்கள் இந்த செய்கிறீங்கல்ல, சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறது, மாதங்கள் கழிகிறது, யாருடன் பேசாமல் இருக்கிறது, அதே மாதிரி நீங்கள் மென்மையான ஆடைகளை விட்டு விலகி இருப்பது, இதுவெல்லாம் மிகவும் லேசானது. அம்மா அன்த ஃபக்கது தஃபர்த பிரூஹில் ஆஜிலி, அம்மா அன்த திட்டமாக நீங்கள், ஃபக்கது திட்டமாக, லஃபர்த வெற்றி பெற்று விட்டீர்கள், பிரூஹில் ஆஜிலி, ரூஹில் ஆஜில், ஆஜில் இந்த இடத்துல உலகம், பிரூஹில் ஆஜில் உலகத்துடைய ராகத்தை கொண்டு, உலகத்துல நீங்க ராகத்தாக இருந்து வெற்றி பெற்று விட்டீர்கள். இப்ப நம்ம யோசிக்கலாம், என்ன ராகத், ரூஹனா ராகத்துன்னு இருக்குது, ஆனா அவங்க எங்க ராகத்தா இருந்தாங்க, அவர்கள் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்தது போன்று தெரிகிறது என்று சொன்னால் உண்மையான ராகத், உண்மையான நிம்மதி அதில் தான் இருக்கிறது. அதான் மேல வந்து சஹாதத்து, நிச்சயமாக சஹாதத் இருக்கிறதே, அதுதான் ராஹத்துன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் இந்த அஹ்லிஹா, அது சொந்தக்காரங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது, ராகத்தை கொடுக்கக்கூடியது என்பதாக வந்துச்சு. அதே நேரத்தில் இந்த உலகத்துக்காக தேடிக்கொண்டு அலையிறது, ரகுபத்தை அலையிறது இருக்க, அது இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அதை தேடக்கூடியவங்களை, அதன் பின்னாடி அலையக்கூடியவங்களை சடைவாக்கி விடும் என்று படித்தோம். அதே போல சைத்த, நீ பாக்கியம் பெற்று விட்டாய், வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா, ஃபில் ஆஜிலி, அதாவது வரக்கூடியதில், ஆஜில மறுமை, ஆஜில்னா இந்த உலகம், அதாவது விரைவாக போகக்கூடியது, வரக்கூடியது, ஆஜில்னா இனி பின்னால் வரக்கூடியது, மறுமையினுடைய விஷயத்தில் நீங்கள் பாக்கியம் பெற்று விட்டீர்கள். அசல்த ஷுஹரத்த அன்க ஃபி ஹயாத்திக்க, அசல்த நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், ஷுஹரத்த பிரபல்யத்தை, அன்க உங்களை விட்டும், ஃபி ஹயாத்திக்க உங்கள் வாழ்க்கையிலே அதை உங்களை விட்டும் நீக்கிவிட்டீர்கள். லிக்கை லா எதுகுலுக்க, லா எதுகுலுக்க அஜபுகா, அதனுடைய ஆச்சரியம், அதனுடைய மிதப்பு உங்களை அடைந்து விடக்கூடாது, உங்களை நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. உஜப்னா வந்து பெருமிதம் எல்லாம் சொல்றது, தன்னை பெரிதாக நினைப்பது. அப்போ அது உங்களுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பிரபல்யத்தையே நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். வலா எல் ஹக்க ஃபித்னத்துஹா, வலா எல் ஹக்கனா உங்களை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக, வலா எல் ஹக்க, எல் ஹக்க உங்களை அடைந்து விடக்கூடாது, லஹிக்க எல் ஹக்க உங்களை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, ஃபித்னத்துஹா அதனுடைய ஃபித்னா, அதனுடைய குழப்பம் உங்களை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் அதை நீக்கிட்டீங்க. ஃபலம்மா மித்த, நீங்கள் மரணித்து விட்டவுடன், ஃபலம்மா மித்த நீங்கள் மரணித்த பொழுது, ஷஹரக்க உங்களை பிரபலியமாக்கி விட்டான், ரப்புக்க உங்கள் ரப்பு, வி மௌத்திக்க உங்கள் மரணத்தை கொண்டு உங்கள் ரப்பானவன் பிரபலியமாக்கி விட்டான். அல்பசக்க ரிதா அமலிக்க உங்களுக்கு அணிவித்து விட்டான், ஆடையாக அணிவித்து விட்டான். ரிதா அமலிக்க உங்கள் அமலுடைய அந்த அங்கியை உங்களுக்கு ஆடையாக அணிவித்து விட்டான். நீங்க செஞ்ச உலகத்துல செஞ்ச அமலையெல்லாம் உங்களுக்கு அங்கியை போன்று அல்லாஹ் அணிவித்து விட்டான். பல ஒரு ஆய்த்தல் யௌம, இன்றைய நாள் நீங்கள் பார்த்தால், கஸ்ரத்த தபஐக்கன உங்களை பின்பற்றக்கூடியவருடைய அதிகரிப்பை நீங்கள் பார்த்தால், அரப்த திட்டமாக விளங்கிக் கொள்வீர்கள், அன்ன ரப்பக்க நிச்சயமாக உங்களுடைய இறைவன், கத அக்கிரமக்க திட்டமாக உங்களுக்கு சங்கை செய்து விட்டான், உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதை
நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதாக இப்னு சம்மாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் தாவூது தாய் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். அப்ப இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக ஒரு பெரிய ஒரு படிப்பினை, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய, நம்முடைய உள்ளங்களிலே மறுமையினுடைய ஆசையை, ஆர்வத்தை, இந்த உலகத்தினுடைய பற்றிட்ட தன்மையை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. இதை அவங்களுடைய அரபியினுடைய இலக்கியத்தில் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யும், இது மிகவும் அரபியை அறிந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அப்படி உள்ளத்துல ஒரு டச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய வார்த்தைகள் இதெல்லாம். ஆஜில் என்று சொன்னாங்க, ஆஜில் என்று சொன்னாங்க. உலகத்துக்கும் மறுமைக்குரிய அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது, ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு இது நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பெரியாருடைய வாழ்க்கை என்பது உயர்ந்த ஒரு சிரமத்தோடு எடுத்துக்கொண்ட வாழ்க்கை தான். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் மறுமை இருந்தது, அதனால் அவர்களுக்கு இது பெரிதாக தெரியவில்லை. இதனால் நாம் நினைத்து விடக்கூடாது இதே போன்று இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நம்முடைய நிலையை, நாம் பலகீனத்தை நம்முடைய அமல்களிலே ஏற்படக்கூடியதாக ஆக்கிவிடக்கூடாது. அவர்கள் இவ்வளவு செய்தார்கள் என்றால் இதனுடன் சேர்த்து இபாதத் என்று சொல்லும்போது அத்தாபத்தல் ஆபிதீன், வணக்க புரியக்கூடியவர்களையே நீங்கள் சடைவில் ஆக்கிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அப்ப அவங்களுடைய வணக்கத்தினுடைய அளவு வேற. இன்னைக்கு நாம அதை எடுக்கிறேன் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய வணக்கங்கள்ல, இபாதத்துகள்ல, நம்முடைய ரப்புடைய தொடர்புல பலகீனமாயிடக்கூடாது. அதனால நமக்கு அழகான முன்மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் இதுவெல்லாம் நம்முடைய படிப்பினைக்கு மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை கொண்டு உலகத்தினுடைய மிக மிக தேவையாக அவாவாக பிடித்து அலையக்கூடியதை விட்டு கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும். நம்முடைய அந்த வழியை மறுமையின் பக்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய முயற்சியை நாம மேற்கொள்ள வேண்டும். அது நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிக்கு காரணங்கள் எதுவெல்லாம் என்று சொன்னார்களோ அதை கடைபிடிக்க வேண்டும். பேசாம தனிமையில உட்கார்ந்து ஒருத்தர் என்ன செஞ்சிடும், அவருக்கு பைத்தியம் ஒரு மாறியாயிரும் அப்படிங்கும்போது அப்படி செய்ய தேவையில்லை. மாறாக எவரை பற்றியும் புறம் பேசாமல், குறை பேசாமல், எவரையும் இழிவாக கருதாமல் இருப்பது உங்களுடைய நம்முடைய விஷயத்திலே மேன்மை கொண்டதாக இருக்கிறது. அதேபோல் உணவை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி சாப்பிடுவது. வயிற்றை மூன்றாக பிரித்துக் கொள்ளுங்கள், ஒன்று உணவிற்கு, இன்னொன்று தண்ணீருக்கு, இன்னொன்று வெற்றிடம் காற்றுக்கு என்பதாக சொன்னார்கள் அல்லவா. அவ்வாறு பிரித்து கொண்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி சுன்னத்தான முறை பேணி உணவு அருந்தினோம் என்றால் அதனுடைய நிலை நமக்கு இபாதத்திற்கும் உதவியாக இருக்கும். உலகத்துடைய பேராசையும் நம்மிடையே வந்துடாமல் பாதுகாக்கும். இதுபோன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்த்து மேற்கொள்ள வேண்டும். அதற்காக விரிப்பு இல்லாமல் படுக்க முடியுமா நம்மால்? ஏன்னா அதற்காக ஒரு சின்ன ஒரு ஏற்பாடுகள் இவ்வாறு செய்து கொள்வது என்பது தவறோ அல்லது ஷரியத்திற்கு முரணானதோ கிடையாது. இருந்தாலும் இவர்களுடைய நிலை உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு போய் இறங்கி நம்முடைய இபாதத்துகளிலும் நம்முடைய தீனுடைய விஷயத்திலும் பெரும் குறை ஏற்பட்டுவிடக் கூடாது. அதனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அவர்கள் வகுத்து தந்த சுன்னத்துகளை நாம் முறையாக பேணி அவர்கள் எதை விட்டும் தவிர சொன்னார்களோ அப்படிப்பட்ட பாவமான விஷயங்களை விட்டு தவிர்ந்தும் வாழ்வோம் என்றால் நம்மையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய பாக்கியத்தை அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா நம்மை ஒவ்வொரு நல்லோர்களுடைய வாழ்க்கையும் அறிந்து தெரிந்து புரிந்து அதை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்களை, அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த விஷயங்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.